வணக்கம் வாரியர்ஸ். ஒரு அருமையான தூக்கத்துக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக்அப் போட்டாச்சு. வெயிட் செக்அப் போட்டதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு ரெடி ஆகிறதுக்கு பேண்ட் எடுத்து போட்டால் பேண்ட் எல்லாம் ஒரு வெள்ளையாக இருந்தது. இந்த வாஷிங் மிஷினில் போட்டாலே இதுதான் ஒரு தலைவலி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே யார்ட்டேருந்து ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணுவோம். அது மாதிரி நான் காப்பி பண்ண ஒரு விஷயம் வந்து என் மனைவி கிட்டேருந்து இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரொட்டீன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தென் பிற்பாடு பார்த்தீங்கன்னா மீல் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்தா மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்து ஒரே அடியாக அடிச்சு முழுங்கிட்டு நான் எப்பயுமே வந்து ஜிம்முக்கு கிளம்புவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட பழகுங்க. காலைல அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டையாவது வச்சுக்கோங்க. இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன். அந்த ₹8 ₹16 மேட்ரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தயவு செய்து உங்களோட மீதி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி வண்டி மிச்சின்னு கிளம்பிட்டேன். இதே வாமப்பாகவும் வச்சுக்கினேன். இதை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து லெக்கு. ஸோ நமக்கு அதுவும் இல்லாமல் ஹைப்போட்ரோபியை வந்து ஹிட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ ஒன்றும் கிடையாது, போடுற எல்லா செட்டுமே வந்து 12 ரெப்பு ஹிட் பண்ணணும். ஸோ ஸ்லோவாக ஸ்டெடியாக வந்து ஒரு 12 ரெப்பு, அந்த லாஸ்ட் ரெப் ஓட்டும் போது நமக்கு வந்து கால்லாம் உதறணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா கிளாஸ்லையுமே வந்து 12 ரெப்ஸு. ஸோ அதுக்கு மேலே முடிஞ்சாலும் போடலாம், 15 வரைக்கும் கூட ஹிட் பண்ணலாம். பட் ஆனால் அவ்வளோ வேண்டாம், 12 போதும். ஏன்னா இப்போ இதை நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து அந்த டிராப் செட் போடலாம், இல்லை வந்து வெயிட்டை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதை முடிச்ச கையோட கார்டியோ. இதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஈவன் வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்காக நான் பக்கத்து கடைக்கு வந்தேன். கடையெல்லாம் சுற்றினேன். கட்சியில் பார்த்தா அது பில் பவுண்டர் பக்கத்துலேயே இருந்துருது. அந்த பொருள் இதுதான்.